அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று இந்த மேடையில் என் நாட்டின் வீரர்களும் முக்கிய இராணுவ தளபதிகளும் அரசியல் தலைவர்களும் முன்னிலையில் நான் பேசி, உலகின் மிக சக்தி வாய்ந்த படை கூட கடுமையான சவால்களை எதிர்கொண்டால் அது தள்ளாடும், அது மீண்டும் எழுவது எளிதல்ல. அமெரிக்கா ஒரு காலத்தில் உலகத்தை கட்டுப்படுத்திய பேரரசு இன்று அது தனது உள்ளார்ந்த பிரச்சனைகளால் சரிவு பாதையில் செல்கிறது. 27 ஆண்டுகளாக இஸ்லாமிய குடியரசை அழிக்க முயன்றார்கள். அவர்கள் தடைகள் விதித்தார்கள், அவர்கள் அழுத்தம் கொடுத்தார்கள். ஆனால் ஈரான் இன்னும் நின்று கொண்டே இருக்கிறது. ஏனெனில் இந்த நாட்டின் வேர்கள் மண்ணில் அல்ல, ஈமானில் ஊன்றி இருக்கின்றன. நமது பிரச்சனை ஒரு மக்களுடன் அல்ல, ஆனால் நமது சுதந்திரத்தை விழுங்க முயலும் கொள்கைகளுடன். அவர்கள் நினைக்கிறார்கள் ஈரானை பலவீனப்படுத்தலாம் என்று. ஆனால் ஈரானிய மக்கள் தங்கள் நாட்டையும் தங்கள் மதத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். பாலஸ்தீனத்தை, பாலஸ்தீன மக்களையும் மறந்து விட்டார்கள். விடாதீர்கள், அவர்கள் நம் சகோதரர்கள். அவர்களது இந்த நேரமும் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருங்கள்.